ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆசீர்வாதம் தேவனுடைய விருப்பத்திலே ஒன்று. தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். தேவன் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அருமையானவர்களே, ஆசீர்வாதம் தேவனுடைய விருப்பத்திலே ஒன்று. தேவன் நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பின் வெளிப்பாட்டிலே ஒன்றுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறதின் நோக்கம் அவருடைய கிருபையை அவர் விளங்கச் செய்கிறார். தேவன் இந்த மனுக்குலத்தின் மீது கிருபை உள்ளவராக அவர் இருக்கிறார். தீத்து 2:11 பார்க்கிறோம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது இந்த பூமியிலே பிரசன்னமானது. 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனுக்காக பிறந்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார். இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு அஸ்திபாரமாக இருப்பது தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினதின் அந்த மகத்தான நோக்கத்தை தேவனை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நிச்சயங்கள் நமக்கு உண்டாகிறது. பாருங்க, இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய முடிவு எப்படி இருக்குமோ என்று பலருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆக இந்த ஆசீர்வாதத்திலே நம்ம எப்படி வாழலாம்? விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே கடவுளுடைய ஆசீர்வாதத்திலே ஒவ்வொரு நாளும் வாழலாம். சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருக்கலாம், வெளியில் பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மலர ஆரம்பிக்கிறது. தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவன் அருள் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்க, எந்த அவநம்பிக்கையும் கிடையாது. தேவன் இதை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா என்ற ஒரு சந்தேகம் கிடையாது. தேவன் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. முதல்ல 2 காரியத்தை பார்த்தோம். பார்த்தீங்களா? ஒன்று கிருபை, இன்னொன்று இயேசுவை தேவன் மரித்தொழுந்து எழுப்பினதினாலே நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்ததினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கே இயேசுவை தேவன் நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அவர் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது அதை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவர். தேவன்கிட்ட நிறைய வல்லமை இருக்குங்க. அதுல ஒரு dispensation of his mighty power is to prove his promises in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், விசுவாசிச்சா போதும். இடத்துல அன்பு கூர்ந்து அவரை விசுவாசித்து அவரை துதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருந்தா போதும். தேவன் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் பாருங்க, 1-14 வரை உள்ள வசனங்கள் ஆசீர்வாதத்தினால் நிறைந்த வசனங்கள். இதுல முதல் 2 வசனம் ஒரு கண்டிஷனை சொல்லுது. அடுத்த பகுதி முழுவதும் அவர் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. முதலாவது 2 வசனம் சொல்லுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பழிக்கும். கடவுளை சொல்லிட்டார், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு பழிக்கும். இதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பழிக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பழிக்கும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளுமே இந்த வாக்கு தத்துவத்திலே நம்ம டோல் பண்றோம். இந்த வாக்கு தத்துவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நம்மளால விசுவாசிக்க முடியும். இதை விசுவாசிக்க முடியாதது ஒன்றை கடவுள் நமக்கு சொல்லலை, நம்மளால விசுவாசிக்கக்கூடிய ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். கவனமாய் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களை கேட்டு அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
உன் கூடையும் ஆபீஸில் உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய ஹாபிட்டன்ஸ், அவனை சுற்றியுள்ள அனைத்து காரியங்களையும் சேர்த்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையை, அவனுக்கு உண்டான மிருக ஜீவன்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒன்று வரோம், இல்லைன்னா போகிறோம். கடவுள் சொல்றாருங்க, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தருக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பொருளாதார ஆசீர்வாதங்கள் தேவன் பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்களிலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் செழிப்பாக இருக்க வேண்டும். கடவுள் பரோபகாரி பாருங்க, அவர் தன்னை போல மனுஷனை நேசிக்கிறார். ஆகவேதான் குமாரனே கொடுத்தார், இயேசுவே நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். இயேசுவை நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விருப்பமாக அவர் இருக்கிறார். ஆகவே பொருளாதார செழிப்பு என்பது இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களிலே பிரதானமானது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கையை வச்சு வேலை செய்கிறோம் பாருங்க, கையை வச்சு வேலை செய்யும் போதே இதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேளையிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடும் ஆண்டவரே. இன்னொன்று பார்க்குறோம், அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பிக்க தந்திருக்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனலாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கடவுள் தம்முடைய நாமத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய நாமத்தையே நமக்கு தரிப்பிக்கும்படி தந்திருக்கிறார். அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம் மூலமாய் வெளிப்படும்படி அவர் விரும்புகிறார். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்றதை பார்க்கணும்னா, அவரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை அவர் எந்த அளவு நல்லா வச்சிருக்கிறாரு. இதே ஒரு சாட்சி. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாவுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்முண்டா கட்டிடுவார். அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்முண்டா கட்டிடுவார். ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச்சி வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் உன் தேவனாய கர்த்தர் தமது நல்ல பூச்சியில வானத்தை திறப்பார். நீயோ அநேகம் ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அருமையான வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்கிற தேவனை நாம் உண்மையாகவே அன்பு கூறுகிறோம். நீ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நானும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன். இது ஒரு மீச்சல், கடவுளுக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உறவு. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிறோன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைப்படி செய்யவும் கட்டளைகளை கை கழுவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை கீழாமல் மேலாக்குவார், நீ வாழாகாமல் தலையாவாய். கடவுளுடைய கட்டளை கற்பனை என்பது நம்மை வாழ வைக்கும்படி கொடுக்கப்பட்டது. நம்முடைய தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய விருப்பத்தின்படி இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை முறையை தேவன் நமக்கு இந்த பூமியிலே தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்காக நன்றி சொல்ல வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் நடப்போம் ஆகில் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இந்த பூமியிலே தேவன் நம்மை வைத்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனும். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனையும் மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையும் இனிமையான மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை பிதாவே நீர் அருள் செய்து அன்புக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு அன்பு கூர்ந்து உடைய கட்டளைகளை கை கொண்டு உடைய வழிகளில் நடந்து உடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தி ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய கிருபையை தந்திருக்கிற அன்புக்காய் துதிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வேறு பேராக ஆசீர்வதிக்கப்பட எங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.